Hello everyone. So last session நம்ம ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது கவர்னர் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கவர்னர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு வந்தால் ஸோ கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். ஸோ ஆக்சுவலி கவர்னர் அப்படிங்கிறது வந்து இஸ் லைக் அ பிரிட்ஜ், ஓகேவா? ஸோ சென்டர் அண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்டர்மீடியேட்டரி ஒரு பிரிட்ஜ் அப்படிங்கிறதா தான் கவர்னர் ஆக்ட் ஆகணும். இ ஷுட் நாட் பி த ஏஜென்ட். மேபி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து ஆப்ஷன் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்னர் அப்படிங்கிறது வந்து இஸ் ஏஜென்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி தட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இஸ் நாட் கரெக்ட். அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் ஹி இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரெப்ரசன்டேட்டிவ் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது வைஸ் லைக் கவர்னருக்கு என்னென்ன டியூட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கோ அதுக்கு மட்டும்தான் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அடையாறு பண்ணணுமே தவிர ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் கவர்னர் அப்படிங்கிறது கேட்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால தான் அதை வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரெப்ரசன்டேட்டிவ் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு ஜஸ்ட் சிட்டிசன் ஏஜ் 35 அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா there is no very specified qualification சொல்லி எதுவுமே கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால தான் சர்க்காரிய கமிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா there are some other qualification இருந்தால் பெட்டராக இருக்கும். Because we all know that there is always a tussle between. It's not only in Tamil Nadu, in most of the states there is a tussle between. எஸ்பெஷலி நான் ரூலிங் பார்ட்டி வந்து இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுல டசல் பிட்வீன் தட் கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறதுக்கு நடுவில் அப்போது ஒரு இதனால் அல்டிமேட்டாக எது அஃபெக்ட் ஆகுது? சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சம் ஸ்பெசிஃபைட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து இஸ் கிவன் பை சர்க்காரியா கமிஷன். எஸ், த குவாலிஃபிகேஷன் இஸ் கிவன் பை சர்க்காரியா கமிஷன். ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டரை கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். இந்த பர்சன் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற அவங்க கன்சர்னோட அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா அந்த இருக்கக்கூடிய டசல் அட்லீஸ்ட் ரெடியூஸ் ஆகும். கம்ப்ளீட்டாக சால்வ் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் ரெடியூஸ் ஆகும். அண்ட் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஸ்பெஷலைஸ்டு டியூட்டி அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு பர்சன் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ ஹி மஸ்ட் பி அ எக்ஸ்பர்ட் பர்சன் அப்படிங்கிறதா இருக்கணும். அண்ட் இவர் அவுட் சைடு த பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். எஸ், பிகாஸ் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலே இருக்கக்கூடிய பர்சன் அப்படின்னு இருந்தால் ப்ரீவியஸாக வேறு ஏதோ ஒரு சில பார்ட்டிஸில் இருந்திருப்பாங்க. ஸோ அங்கே அவங்க சொன்ன கருத்துக்கள் இங்கே வந்து அவங்களோட இமேஜ் டேமேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை அதனால சம் டசல் ஃபார்ம் ஆகிறதுக்கோ ப்ராப்ளம் ஃபார்ம் ஆகிறதுக்கோ சான்சஸ் இருக்குது. அதனால் வரக்கூடிய பர்சன் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவுட் சைடு த பொலிட்டிக்கல் பார்ட்டி சம் எக்ஸ்பர்ட் பர்சனாக இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ தட் ஷுட் பி அ அவுட் சைடு ஸ்டேட். அவுட் ஆஃப் ஸ்டேட் பர்சனாக இருந்தால் என்ன பெட்டராக இருக்கும், ஓகே? ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஆல்ரெடி இருக்கக்கூடிய பர்சன்னா கண்டிப்பாக அவருக்கு சம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்க சான்சஸ் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்தால் அவர் அவுட் சைட் பர்சனாக, லெட்ஸ் சே ஹி மே கம் ஃப்ரம் கேரளா ஆர் லைக் மகாராஷ்டிரா ஆர் ஃப்ரம் ஹரியானா. ஸோ இந்த மாதிரி அதர் ஸ்டேட் பர்சனாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இது மூலமாக இந்த டசல் பிட்வீன் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவர்னர் அப்படிங்கிறதையும் ரெடியூஸ் பண்ணலாம். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அப்படிங்கிறதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்தால் டீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சம்மதர் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து இஸ் ப்ரொபோஸ்டு பை சர்க்காரியா கமிஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இவருக்கு கவர்னருக்கு எதுவும் எலெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஹி இஸ் ஜஸ்ட் அப்பாயிண்டட் தான். இவருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். அண்ட் ஈவன் தோ அப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலுமே இவருக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் டென்யூர் 5 years அப்படிங்கிறது டென்யூர் இருக்குது. இஸ் சேம் லைக் பிரசிடென்ட். அவருக்கு 5 years, இவருக்கு 5 years. அவரும் நாமினல் ஹெட் தான், இவரும் நாமினல் அப்படிங்கிறது வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட் தான். அவர் சென்டருக்கு ஹெட் ஆஃப் த ஸ்டேட், இவர் ஸ்டேட்டுக்கு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறதா இருப்பார். அண்ட் அஃப்கோர்ஸ் பிஎம் என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் பிரசிடென்ட் மஸ்ட்டு கேட்கணும். ஆனால் அதே சிஎம் என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் கவர்னர் எல்லா மேட்டர்ஸ்லையுமே மஸ்ட்டு கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக தெர் ஆர் 2 types ஆஃப் அப்படிங்கிறது வந்து பைண்டிங். ஒன் இஸ் கான்ஸ்டிடியூஷனலி பைண்டிங் அண்ட் அனதர் ஒன் இஸ் கன்வென்ஷனலி பைண்டிங். Okay, so here it is. Prime Minister and Council of Ministers give some advice அப்படிங்கிறது வந்து to the President. Actually this is constitutionally binding according to the constitution, according to 42nd Constitution Amendment Act. During இந்திரா காந்தி மேம் பீரியட் அப்படிங்கிறதுல தான் இதை பைண்டிங்காக மாற்றினாங்க. பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாலும் இட் மஸ்ட் பி பைண்டிங் அப்படிங்கிறது வந்து ஆன் த பிரசிடென்ட். பட் இட்ஸ் நாட் அப்படிங்கிறது வந்து அப்ளிகபிள் ஃபார் த சிஎம் அண்ட் கவர்னர் மேட்டர். ஏன்னா சிஎம் என்ன சொன்னாலும் கவர்னர் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இட் இஸ் கன்சிடர்ட் டு பி கன்வென்ஷனலி பைண்டிங். It is not constitutional, but even though it's binding, it is conventionally binding. பைண்டிங்னா சொல்கிறத கண்டிப்பாக கேட்கணும்னு அவசியம்
கேட்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் கன்வென்ஷனலி பைண்டிங்னா கன்வென்ஷனல்னா காலங்காலமாக பைண்டிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜென்ரலாக சிஎம் சொன்னால் கவர்னர் கேட்கணுமா அப்படின்னு கேட்டால் கேட்கணும். பட் ஒரு சில விஷயம் கான்ட்ரவர்ஷியலாக வந்து சிஎம் சொல்கிறாரு. இப்போ லெட்ஸே நீட் எஜுகேஷன் வந்து நீட் அந்த எக்ஸாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை நீட் எக்ஸாம் மஸ்ட் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சிஎம் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சென்ட்ரல்லேருந்து என்ன சொல்கிறாங்க நீட் எக்ஸாம் வேணுங்கிறாரு. ஸோ ஹீஸ் ஆக்ட் அஸ் அ பிரிட்ஜா பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்டுக்கும். அவங்க வேணுங்கிறாங்க, இவங்க வேணாங்கிறாங்க. அப்போ ரெண்டுக்கும் நடுவில் கவர்னர் இருக்காரு அப்படின்னு வந்தால் அந்த மாதிரி பில்லெல்லாம் அவர் ஹோல்ட் பண்ணி வச்சிருவார். ஸோ அந்த விஷயத்தில் அவர் ஸ்டேட் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கன்வென்ஷனலி பைண்டிங். ஜென்ரலி கன்வென்ஷனலி பைண்டிங் இஸ் நத்திங் பட் ஜென்ரலி இது பைண்டிங் தான். சிஎம் சொன்னால் கவர்னர் கேட்கணும் தான். ஆனால் ஒரு சில விஷயத்தில் அவங்க கேட்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அப்படிங்கிறது வந்து பிஎம்என் அப்படிங்கிறது சிஎம், அந்த டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்படிங்கிறது வந்து and he can also have the reserve the bill. எப்படி பிரசிடென்ட்டுக்கு வந்து என்னென்ன பவர் இருந்ததோ எல்லா பவர் அப்படிங்கிறதுமே கவர்னருக்கும் அப்ளிகபிள் தான். ஸோ இவர் வந்து அசென்ட் பண்ணுவாரா? இவரும் ஸ்டேட்டோட பில்லுக்கு வந்து அசென்ட் பண்ணுவார். இவர் ஜாயின்ட் சிட்டிங் ஃபார்ம் பண்ணுவாரா? ஆக்சுவலாக ஸ்டேட்டில் ஜாயின்ட் சிட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு பில் ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஏன்னா இங்கே அசம்பிளி இருக்கும், கவுன்சில் இருக்கும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னு வந்து லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இருக்கும். பிகாஸ் த பவர் ஆஃப் லோக்சபா இஸ் ஈக்குவல் டு ராஜ்யசபா. ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனை வந்தால் டெட்லாக் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஃபார்ம் ஆகும். பட் இங்கே அப்படி கிடையாது. ஆல்வேஸ் அப்படிங்கிறது வந்து எஸ்எல்ஏவோட பவர் இஸ் கிரேட்டர் தென் SLC, State Legislative Assembly power is always greater than SLC, State Legislative Council. ஸோ இங்கே டெட்லாக்குங்கிற மேட்ருக்கு வெளியே கிடையாது. ஸோ ஏன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் ரெண்டு பேரும் ஈக்குவல் பவராக இருந்தால் தானே பிரச்சனையே வரும். நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈக்குவல் பவரே கிடையாது. அசம்பிளியோட பவர் தான் கிரேட்டராக இருக்குது. ஸோ இங்கே டெட்லாக்கும் வராது, ஜான் சிட்டிங்கும் ஃபார்ம் ஆகவே ஆகாது. ஆனால் இங்கே ஜான் சிட்டிங்கே கிடையாதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. ஜான் சிட்டிங் இருக்குது, ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு பில்லில் கிடையாது. அப்போ எப்போல்லாம் இதை தவிர ஜான் சிட்டிங் வருவாங்க? இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு யாருக்கு லோன் வாங்கியிருக்கோம்? எந்த கண்ட்ரிலேருந்து வாங்கியிருக்கோம்? ஜப்பான்லேருந்து வாங்கியிருக்கோம். தெர் ஆர் சம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் கொரியாலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். செமிகண்டக்டர்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொரியாலேருந்து, சவுத் கொரியாலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லைக் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ திடீர்னு ஜப்பான் பிரசிடென்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னு இருந்தால் அவரை ஹானர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஜாயின்ட் சிட்டிங் கூட்டுவாங்க. ஜாயின்ட் சிட்டிங்னா அசம்பிளியோட மெம்பர்ஸ் அண்ட் கவுன்சிலோட மெம்பர், சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை ரெண்டு அவையோட மெம்பர்ஸும் ஒரே இடத்துல வந்து உட்காந்து ஹானர் பண்ணுறதுக்காக வருவாங்க. அப்போ அதுவும் ஜாயின்ட் சிட்டிங் தானே, அந்த பர்பஸ்க்காக கூட்டலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு டெட்லாக் அப்படிங்கிற கண்டிஷனுக்காக கூட்ட முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அவர் சம்மன் அண்ட் ப்ரொரோகேஷன், ஒரு கூட்டத்தொடர் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணுறது அண்ட் ஆல்சோ அப்படிங்கிறது வந்து எந்த டேட்டில் ஆரம்பிக்கும், எந்த டேட்டில் முடியும். இங்கேயும் கவர்னர் என்ன பண்ணுவார்? சம்மனிங் அண்ட் ப்ரொரோகேஷன். அங்கே அவர் லோக்சபாவை டிசால்வ் பண்ணார்னா இங்கே அவர் என்ன பண்ணுவார்? அசம்பிளியை டிசால்வ் பண்ணுவார். அதே நம்பிக்கையில்லா தீர்மானம், இங்கேயும் அதே நம்பிக்கையில்லா தீர்மானம். ஸோ அவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கோ அதே பவர்ஸ் அப்படிங்கிறது இவருக்கு அப்ளை ஆகும். இவருக்கு என்னென்ன லெஜிஸ்லேட்டிவ் பவராக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவ் பவராக இருக்கட்டும், மேலே பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணால் கீழே சீஃப் மினிஸ்டர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. மேலே அட்டார்னி ஜெனரல்னா கீழே அட்வொகேட் ஜெனரல் அப்படிங்கிறது வருவாங்க. மேலேயும் ஆர்டினன்ஸ் இருக்கா? கீழேயும் ஆர்டினன்ஸ் இருக்குது. மேலே ஆர்டிகல் 123 ஆர்டினன்ஸ் போடுவாங்க, கீழே ஆர்டிகல் வந்து 213 அப்படிங்கிறதுல வந்து ஆர்டினன்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மேலே என்னென்ன பவர்ஸ் அப்ளை ஆகுமோ அதே பவர்ஸ் இங்கேயும் அப்ளை ஆகும். இப்போ ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வந்தால் பிரசிடென்ட்டுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது? பார்டனிங், கமிடேஷன், ரெமிஷன், ரெஸ்பெக்ட் அண்ட் ரெப்ரைவ். ஸோ ஒரு 5 டைப்பாக பவர் பார்த்தோம். அதே பவர் கவர்னருக்கு அப்ளை ஆகும். பட் இங்கே ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு வந்தால் ஸ்டேட்டில் டெத் பெனாலிட்டியில் மட்டும் அவரால் என்ன பண்ண முடியாது? கவர்னரால் பார்டனிங் கொடுக்க முடியாது. ஜென்ரலாக அவருக்கு பார்டனிங் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. இப்போ ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்த ஒரு பர்சனுக்கு பார்டனிங், முழு மன்னிப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கொடுக்க முடியும், கவர்னரால் கொடுக்க முடியும். ஆனால் அதே ஒரு தூக்கு தண்டனை கொடுத்த ஒரு பர்சனுக்கு முழு மன்னிப்பு கொடுக்க முடியுமா, பார்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. அது யார் மட்டும் தான் பண்ண முடியும்னா பிரசிடென்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வித் சம் டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறதோட தராசம் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி பிரசிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னு வந்தால் தராசம் எமர்ஜென்சி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. பட் இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு எமர்ஜென்சி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பவரோ கிடையாது. ஏன்னா எமர்ஜென்சினால யார் மட்டும்தான் டிக்ளேர் பண்ண முடியும்? ஒன்லி சென்டர் மட்டும்தான், பார்லிமெண்ட் மட்டும்தான் டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ ஸ்டேட்டால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு வந்தால் டிக்ளேர் பண்ண முடியாது. நம்ம எமர்ஜென்சி பற்றி ஃபர்தர் டீட்டெயிலாக பார்ப்போம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி இருக்குது, அந்த எமர்ஜென்சி எப்படி ப்ரொக்ளைம் பண்ணுவாங்க, அதில் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட் வந்து பவர் என்ன, அந்த டியூரேஷன் ஆஃப் அப்படிங்கிறது வந்து எமர்ஜென்சி என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். சீஃப் மினிஸ்டர். ஓகே, ஸோ மேலே பிரைம் மினிஸ்டர் மாதிரி கீழே சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது இருக்காங்க. ஸோ அப்போ சீஃப் மினிஸ்டர் இங்கே யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவான்? ஈஸ் ஆல்சோ ஜஸ்ட் அப்பாயிண்டட் தான், ஈஸ் நாட் எலெக்டட் கிடையாது. மேலே எப்படி பிரைம் மினிஸ்டர் வந்து
லோக்சபா அல்லது ராஜ்யசபா எம்பியாக இருக்கலாமோ அதேமாதிரி இவரும் என்னவா இருக்கலாம் அசம்பிளி இல்லை கவுன்சில் அப்படிங்கிறதுல எம்எல்ஏவாக இருக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே இருந்தால் வருவாங்க, அசம்பிளியில் இருந்தால் வருவாங்க. பிகாஸ் இந்த பவர் ஆஃப் அசம்பிளி அப்படிங்கிறது வந்து இஸ் கிரேட்டர், ஆல்வேஸ் அப்படிங்கிறது வந்து கிரேட்டர் தென் கவுன்சில் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி வந்து அவங்க என்னவா இருப்பாங்க அப்படின்னு வந்தால் எம்எல்ஏவாக தான் இருப்பாங்க. ஓகேவா? அதே இந்த மொமெண்ட் அவர் எம்எல்ஏவாக இருக்கணுமா அவசியம் கிடையாது. இந்த சேம் 6 மாதம் டைம் கொடுப்பாங்க, 6 மாதத்தில் அவர் எம்எல்ஏ ஆகிக்கலாம். மேலே எப்படி லோக்சபாவில் மெஜாரிட்டி சப்போர்ட் ஃபீல் பண்ணுமோ கீழே அதேமாதிரி அசம்பிளியில் வந்து அவங்க என்ன பண்ணணும், மெஜாரிட்டி சப்போர்ட் அப்படிங்கிறது ஃபீல் அப்படிங்கிறது வந்து பண்ணும். அப்போ தான் அவங்களால கவர்மெண்ட் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ண முடியும். இவங்களை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா? கவர்னர். மேலே பிரைம் மினிஸ்டர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா? பிரசிடென்ட். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பிரசிடென்ட். அதே கீழே சீஃப் மினிஸ்டர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா? கவர்னர். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கவர்னர். அண்ட் திஸ் சீஃப் மினிஸ்டர் தான் என்ன? ஹெட் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ கவர்னர் வந்து யார்? ஹெட் ஆஃப் ஸ்டேட். ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அவர் ஹெட் ஆஃப் ஸ்டேட், இவங்க ஹெட் ஆஃப் கவர்மெண்ட். அவர் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், இவங்க ரியல் அப்படிங்கிறது வந்து எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அதே மாதிரியே மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேம் அதே ஸ்பிளிட்டப் தான். கேபினெட்டு, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு, டெபுட்டி மினிஸ்டர். ஸோ கேபினெட் தான் ரியல் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அண்ட் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் டு எந்த ஹவுஸ்க்கு? மேலே லோக்சபாக்கு ரெஸ்பான்சிபிள்னா கீழே ஸ்டேட் அசம்பிளி, மாநில சட்டமன்றம் அப்படிங்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிள். மற்றபடி நம்பிக்கையில்லா தீர்மானமாக இருக்கட்டும், அந்த மேக்ஸிமம் 15% சொன்னேன் இல்லையா, 82 மினிஸ்டர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு 15%, 91வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எல்லாமே சேம் தான். மேலே என்னென்ன பார்த்தோமோ அதே தான் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் we will move on to state legislature. It comes under the article 168 அப்படிங்கிறதுலேருந்து 212 அப்படிங்கிறதுல வரும். ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்னா என்னென்ன பாடி இருக்கும்? இப்போ யூனியன் லெஜிஸ்லேஷன்னா எப்படி லோக்சபா ராஜ்யசபா இருக்கும், அதே மாதிரியே கீழே ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும், இன்னொன்று ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக அதோட ஸ்ட்ரென்த் வந்து வேரி ஆகும். ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து வேரி ஆகும், பேஸ்ட் அப்பான் பீப்புளோட பாப்புலேஷன் அப்படிங்கிறத பொறுத்து வந்து வேரி ஆகும். அப்ராக்சிமேட்லி இதோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 660 மினிமம் 60 அப்படிங்கிறதுலேருந்து அரௌண்ட் ஒரு 300 to 400 அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறதுல வந்து இருக்கும். ஸோ இட் வேரிஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டேட் டு ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து இது வேரி ஆகும். ஓகேவா? ஸோ இந்தியா அப்படிங்கிறதுல ஜென்ரலாக யூனிகேமரல் இருக்குது, ஆர் சம்டைம்ஸ் அப்படிங்கிறது வந்து பை கேமரல் அப்படிங்கிறதும் இருக்கலாம். ஸோ ஓரவை ஈரவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ தமிழ்நாடுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு அவை மட்டும் தான், அசம்பிளி மட்டும்தான் இருக்கும். ஆனால் இஃப் யூ ஆர் டேக்கிங் அப்படிங்கிறது வந்து சம் ஆஃப் த ஸ்டேட் லைக் கர்நாடகா அப்படிங்கிறத எடுத்துக்கிறீங்க, மகாராஷ்டிரா எடுத்துக்கிறீங்க, ஆந்திரா, தெலுங்கானா, யூபி, பீகார், இந்த 6 ஸ்டேட்லேயும், ஓகே ஐ ரிப்பீட் த ஸ்டேட் ஒன்ஸ் அகைன். ஸோ அப்படியே தமிழ்நாட்டுக்கு மேலே வந்தீங்கன்னா ஆந்திரா, தெலுங்கானா, இந்த பக்கம் வந்தீங்கன்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா. ஸோ மேலே சென்டருக்கு போனீங்கன்னா யூபிஎன், பீகார், இந்த 6 ஸ்டேட்டில் மட்டும்தான் கவுன்சில் இருக்குது. அங்கே மட்டும்தான் ஈரவைகள் அப்படிங்கிறது இருக்குது. மற்றபடி எல்லா ஸ்டேட்லையுமே என்ன இருக்குது அப்படின்னு வந்தால் ஓரவை தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூனிகேமரல், பை கேமரல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறத 2ஆக பிரிப்பாங்க. ஸோ நவ் legislative assembly and another one is legislative council. அதுக்கு வந்து லைக் ஹிந்தி டேர்ம், அந்த சான்ஸ்கிரிட் டேர்ம் அப்படிங்கிறதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா விதான் சபா அண்டு விதான் பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. விதான் சபானா மாநில சட்டமன்றம், விதான் பரிஷத் மேபி கொஸ்டின் டைரெக்டாக கூட கேட்கலாம். விதான் சபானா என்ன, விதான் பரிஷத்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஐ திங்க் இட்ஸ் ஹிந்தி டேர்ம்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ விதான் சபா அப்படின்னு வந்தால் மாநில சட்டமன்றம், விதான் பரிஷத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கவுன்சில், சட்டமன்ற மேலவை அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ இப்போது இதோட டென்யூர் என்ன? சேம் லோக்சபாக்கு 5 வருஷம் மாதிரி இதுக்கும் 5 வருஷம் தான் டென்யூர். இந்த பீப்புள்ஸ் ஆர் டைரக்ட்லி எலெக்டட். நீங்கள் தான் பீப்புள் தான் டைரெக்டாக எம்எல்ஏஸ் அப்படிங்கிறத வந்து எலெக்ட் அப்படிங்கிறது பண்ணுறீங்க. எஸ், இதோட ஸ்ட்ரென்த் ஜென்ரலி 60லேருந்து 500. தமிழ்நாட்டுக்கு 234 எம்எல்ஏஸ் அப்படிங்கிறது யூ நோ தட். அண்ட் இட் இஸ் ஹெட்டட் பை ஸ்பீக்கர் அப்படிங்கிறது இருப்பாங்க. ஃபங்க்ஷன்ஸ் மேலே என்னென்ன ஃபங்க்ஷன், பார்லிமெண்ட்டுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம், பில் பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சில மோஷன், நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறதா இருக்கட்டும், மற்ற தீர்மானங்கள், ரெசல்யூஷன் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே பாஸ் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் மேலே பார்லிமெண்ட் மாதிரி கீழே வந்து அசம்பிளி தான் பாஸ் பண்ணுவாங்க. சேம் லைக் கவுன்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து விதான் பரிஷத், இது லோவர் ஹவுஸ், இது அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கன்சிடர் டு பி அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் திஸ் இஸ் அண்ட் பெர்மனன்ட் அப்படிங்கிற வந்து ஹவுஸ், இட்ஸ் நாட் டெம்பரவரி கிடையாது. சேம் லைக் ராஜ்யசபா மாதிரியே தான், இட் இஸ் ஆல்சோ பர்மனன்ட் ஹவுஸ். அப்போ எப்படி அதோட பர்மனன்சி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு மேலே பார்த்தோம். எவ்ரி 2 years ஒன்ஸ் 1/3 உள்ளே வந்துட்டு 1/3 வெளியில் போவாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது பர்மனன்ட் ஹவுஸ். ஆனால் ராஜ்யசபாக்கும் கவுன்சிலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா அதுவும் பர்மனெண்ட் தான், இதுவும் பர்மனெண்ட் தான். ஆனால் அதை நம்மளால் ராஜ்யசபாவை நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிஸ்மேண்டில் பண்ண முடியாது. பட் இந்த ஹவுஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை நம்மளால் கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் அப்படிங்கிறதே பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா as I already said under the article 169
and actually dismantle பண்ணுறது இட்ஸ் comes under the article 169. இதுக்கான கண்டிஷன் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது இஸ் comes under the article 171 of the constitution. ஏன்னா 169 அப்படின்னு வந்தால் இப்போ லெட்ஸ் சே தமிழ்நாட்டில் என்ன கிடையாது, கவுன்சில் கிடையாது. இப்போ நம்ம கவுன்சில் வேணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுக்கான ரெக்கமெண்டேஷன் யார்கிட்ட பாஸ் பண்ணுவோம், மேலே ராஜ்யசபா கிட்ட. ஏன்னா அவங்க தானே ஸ்டேட்டோட கன்சர்னை கேட்பாங்க. கவுன்சில் வேணும் வேணாங்கிறது யாரோட கன்சர்ன், ஸ்டேட்டோட கன்சர்ன். இட்ஸ் நாட் த பீப்புள் கன்சர்ன் கிடையாது, ஸ்டேட்டோட கன்சர்ன். அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாடு அசம்பிளியிலேருந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அதாவது 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் பிரசிடென்ட் ஓட்டிங், 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து அந்த பில்லை 2/3 ஆஃப் எம்எல்ஏஸ் வந்து சைன் பண்ணி அந்த ரெசல்யூஷன் அந்த தீர்மானத்தை எங்கே அனுப்புவாங்கன்னா டு தி ராஜ்யசபாக்கு அனுப்புவாங்க. ஃப்ரம் த ராஜ்யசபாலேருந்து அது எங்கே போகும்னா பார்லிமெண்ட்டுக்கு போகும். ஸோ பார்லிமெண்ட்டில் லோக்சபா அண்டு ராஜ்யசபா எம்பிஸ் அப்படிங்கிறது வந்து உட்காந்து செப்பரேட்டாக சிட்டிங் பண்ணி சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இவங்க இதை ஓகே பண்ணாதான் தமிழ்நாட்டுக்கு கவுன்சில் செட்டப் அப்படிங்கிறது வரும். ஸோ கான்ஸ்டிடியூஷனலி அப்போ தான் நம்மளுக்கான ரெகக்னேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ப்ரொசீஜர் இஸ் கிவன் இன் ஆர்டிகல் 169. கிரியேஷனாக இருந்தாலும் சரி, அபாலிஷனாக இருந்தாலும் சரி, ப்ரொசீஜர் சேம் தான். இப்போ தமிழ்நாட்டுக்கு வேணும்னா ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை கர்நாடகாவுக்கு வேண்டான்னா இருக்கிறத எபாலிஷ் பண்ணுறதுக்கும் இந்த சேம் திங் தான், சேம் மெஜாரிட்டி. கீழே ஸ்பெஷல் மெஜாரிட்டி, மேலே சிம்பிள் மெஜாரிட்டி தான் பாஸ் பண்ணுவாங்க. பட் அதோட அப்ஜெக்டிவ் ஆஃப் த பில், அந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த ரெசல்யூஷன் தீர்மானம் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து இங்கே வந்து வேரி ஆகும். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அண்ட் அஃப்கோர்ஸ் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறதுல இவங்க எல்லாருமே டைரக்ட்லி எலெக்டட். அண்ட் இவங்க பார்ஷியலி டைரெக்டாக எலெக்ட் பண்ணுவாங்க, பார்ஷியலி இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் இதில் ஸ்பிட் அப் அப்படிங்கிறது இருக்கும். 1/3 1/3 1/3 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிட்பாங்க. அதில் வந்து அரௌண்ட் திஸ் 1/6 1/12 அப்படிங்கிற ஸ்பிட்டப்ஸ்லாம் இருக்கும். இதில் பார்ஷியலி எலெக்ட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் வந்து இதில் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் எஜுகேட்டட் யூத் பீப்புள் அப்படிங்கிறது பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் அப்படிங்கிறது பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எம்எல்ஏ கான்ஸ்டுவன்சின்னு இருக்கும். ஆல்ரெடி எலெக்ட் பண்ணப்பட்ட அந்த எம்எல்ஏஸுமே இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து பண்ணுவாங்க. ரிமைனிங் மெம்பர்ஸ் அப்படிங்கிறத நாமினேட் பண்ணுவாங்க. மேலே எப்படி வந்து 12 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது ராஜ்யசபாவில் நாமினேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கேயே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் அரௌண்ட் 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் அப்படிங்கிறத நாமினேட் பண்ணுவாங்க பை தி கவர்னர். மேலே எப்படி பிரசிடென்ட்டோ கீழே கவர்னர். ஆனால் எந்தெந்த ஃபீல்ட்லேருந்து நாமினேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலே 4 ஃபீல்டு சொன்னோமா, ஆர்ட்டு, சயின்ஸு, சோஷியல் சர்வீஸ் அண்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஃபீல்டு அப்படிங்கிறது சொன்னோம். இந்த சேம் மேனர் இங்கேயும் வந்து என்ன அப்படின்னு வந்தால் அந்த 4 ஃபீல்டு தான். பட் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஃபீல்டு வந்து ஆட் ஆன் ஆகும், கோஆபரேட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு. ஸோ லைக் என்னென்ன ஃபீல்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வித் திஸ் அப்படிங்கிறது வந்து திஸ் கவுன்சில்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டட். ஜுடிஷியரி அப்படிங்கிறது நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கு நடுவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் இருக்குது. ஸோ ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணோன்னா 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று லெஜிஸ்லேட்டிவ், சட்டமன்றம் ரிலேட்டடாக என்னென்ன ரிலேஷன் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன், நிர்வாகம் ரிலேட்டடாக என்னென்ன ரிலேஷன் இருக்குது. ஃபினான்ஷியல் ரிலேஷன், பண ரீதியாக அந்த ஃபினான்ஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது ரீதியாக என்னென்ன ரிலேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அப்படிங்கிறது வந்து legislative relation is mentioned அப்படிங்கிறது வந்து under the article 245 அப்படிங்கிறது வந்து 255 அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் தான் அந்த ஸ்பிரிட்ஸ், அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது வந்து கிளியர்லி விசிபிளி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பிகாஸ் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிச்சுட்டாங்க. இப்போ யூனியன் லிஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸாக இருக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கலாம், ஸோ இந்த மாதிரி பேங்கிங்காக இருக்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் யார் மட்டும்தான் லா மேக் பண்ண முடியும்? ஒன்லி பார்லிமெண்ட் மட்டும்தான் லா மேக் பண்ண முடியும். அதே ஸ்டேட் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சராக இருக்கலாம், ஓகேவா? ஆர் லைக் அந்த வாட்டர் ஒன்லி அந்த ஸ்டேட்டுக்குள்ளே மட்டுமே ஓடும் இல்லையா, அந்த வாட்டர், நாட் இன்டர்ஸ்டேட் வாட்டர் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் யார் மட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயும் யார் மட்டும்தான் லா மேக் அப்படிங்க, சாரி நாட் எஜுகேஷன் கிடையாது, இட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹெல்த்தாக இருக்கட்டும், இதெல்லாம் யார் மட்டும் தான் லா மேக் பண்ண முடியும்னா ஸ்டேட் மட்டும் தான் லா மேக் பண்ண முடியும். பிகாஸ் தீஸ் திங்ஸ் ஆர் கம்ஸ் அண்டர் த ஸ்டேட் லிஸ்ட் அப்படிங்கிறது கீழே வந்துடும். ஸ்டேட்டில் 66 சப்ஜெக்ட் இருக்குது, யூனியன் லிஸ்ட்டில் 97 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, போலீஸ், லா அண்ட் ஆர்டர், ஹெல்த் அப்படிங்கிறதுலாம். அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறதுல 47 சப்ஜெக்ட் இருக்குது. இதில் தான் என்ன வரும் அப்படின்னு வந்தால் தட் எஜுகேஷன், ஃபாரஸ்ட்டு, வெயிட் அண்ட் மெஷர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஏரியாஸ், மேரேஜ், டிவோர்ஸ், அடாப்ஷன், இன்ஹெரிடன்ஸ் லான்ஸு, இது எல்லாமே இது கீழே தான் வரும். ஜஸ்ட் என்னென்ன சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக திஸ் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறதுல போத் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் ரெண்டு பேருமே லா மேக் பண்ணலாமா? ஆனால் ரெண்டு பேரும் மேக் பண்ணுற லா வந்து ஒரு கான்ட்ராடிக்டாக இருக்குது. ஸோ இப்போ லெட்ஸ் சே நீட் எஜுகேஷன், நீட் ரிசர்வேஷன் கூட எடுத்துக்கலாம். சென்டர் வேணுங்கிறாங்க, ஸ்டேட்டு வேணாங்கிறாங்க. இந்த மாதிரி கான்ட்ராடிக்டாக இருக்கும்போது யார் சொல்கிறதா நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் சொல்கிறதா நடக்கும். ஸோ ஆல்வேஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் அப்படிங்கிறது ப்ரிவேல். பிகாஸ் ஆஸ் ஐ செட்
we are not exact federal country கிடையாது. ஸோ கூட்டமைப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரி நம்ம கிடையாது. we are federalism with strong center அப்படிங்கிறது வந்து இங்கே சென்ட்ரலோட பவர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க, கான்ஃப்ளிக்ட்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க, யூனியன் லா தான் ப்ரிவேல் ஆகும். திஸ் இஸ் மென்ஷன் இன் தி ஆர்டிகல் 254 அப்படிங்கிறதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி திஸ் லா இஸ் ஆல்சோ கால்ட் as law of repugnancy சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் as law of repugnancy அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட மீனிங் வந்து என்ன அப்படின்னு வந்தால் இட்ஸ் நத்திங் பட் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் லா இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஸ்டேட் லா. ஸோ லைக் அதுதான். ஸோ ஒரு கான்ட்ராடிக்டாக லா வந்து மேக் பண்ணும்போது ரெண்டு லாவில் எந்த லா பெருசு அப்படின்னு அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு வந்தால் பார்லிமெண்ட் லா தான் ஆல்வேஸ் கிரேட்டர். அதான் வந்து லா ஆஃப் ரிபக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் மென்ஷன் இந்த ஆர்டிகல் 254 அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தெர் ஆர் சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் ஆர்டிகல் 256லேருந்து 263. ஆக்சுவலி இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ரிலேஷனாக இருக்கும் அன்லைக் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன். ஏன்னா அதில் வந்து ப்ராப்பரான ப்ரொசீஜர்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் மோர் ஆர் லைக் அ ஃப்ளெக்சிபிளான ரிலேஷனாக இருக்கும். அவங்களே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்தால் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா ஈஸியாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுக்கலாம், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா ஈஸியாக பவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலாம். ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட் பேசிஸில் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு வந்தால் ரெண்டு பேருக்கு நடுவில் ரிலேஷன் போயிட்டுருக்கும். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர்லேருந்து ஒரு ஸ்கீம் உஜாலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம் மேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன தான் ஸ்கீம் போட்டாலும் அந்த ஸ்கீம் சக்ஸஸ் ஆகுறதும் ஃபெயிலியர் ஆகுறதும் யார் கையில் இருக்குது, ஸ்டேட்டோட கையில் தான் இருக்குது. ஏன்னா ஸ்டேட்டில் தானே பீப்புள் இருக்காங்க, சென்டருக்குன்னு தனியாக அதாவது பீப்புள் செட் இருக்காங்களா என்ன கிடையாது. ஸோ அப்போ ஸ்டேட்டில் தான் பீப்புள் இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ப்ராப்பராக. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும், அந்த ஸ்கீமு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அப்போ இந்த இடத்துல சென்ட்ரல் ஸ்கீம் போடும்போது ஈவன் தோ எங்களுக்கு தான் பவர் இருக்குன்னு அவங்க ஷோகேஸ் பண்ணிக்கிட்டாலும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி பவர் யாருக்கு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்தால் ஸ்டேட்டுக்கு தான் பவர் அதிகமாக கொடுத்துருவாங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டெலிகேஷன் ஆஃப் பவர். டெலிகேஷனாக பவரை வழங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல சென்டர்லேருந்து ஒரு ஸ்கீம் போடுறாங்கன்னா நான் இந்த பவரை உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ அந்த ஸ்கீமை ஃபர்தராக வந்து என்ன பண்ணு அப்படின்னு கேட்டால் இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவரை கொடுத்துருவாங்க. அதே இப்போ ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஸ்கீம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்கீம், வேலைவாய்ப்புக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் போடுறாங்க. ஆனால் சப்போஸ் வந்து அவங்களால கொடுக்க முடியல ஸ்டேட் கவர்மெண்ட், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த கொரோனாவாக இருக்கலாம், ஆர் இட் கேன் பி சம் அதர் காசஸ், சம் ஃபினான்ஷியல் லாஸஸ்னால கொடுக்க முடியல. அப்போது ஏன் கவர்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்களுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேபி ஸ்டேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போய் நேராகவே பேசுவாங்க. சீஃப் மினிஸ்டர் போய் பிரைம் மினிஸ்டரை போய் பார்த்து பேசி அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு, பிரைம் மினிஸ்டர் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் ஜஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ணுவாங்க. நோ நீட் ஆஃப் லா, எந்த ஒரு லா பாஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பார்லிமெண்ட்டுக்கோ சட்டமன்றத்துக்கோ வரணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அவங்க ரெண்டு பேர் மட்டுமே பேசி ஒரு டிசிஷனுக்கு வந்து அப்போ இந்த பவரை நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன், ஸ்டேட் கவர்மெண்ட் என்னோட பவரை நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறேன், கொஞ்ச நாளைக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு வந்தால் இந்த ஸ்கீமை டேக் ஓவர் பண்ணி அதுக்கான எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கோங்க. ஸோ லைக் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிடுவேன், ரீபேக் ஆகி வந்துடுவேன். ஆஃப்டர் கோவிட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து ரீபேக் ஆகி வந்துடும், அதுக்கப்புறம் நான் அதை டீல் பண்ணிக்கிறேன். ஸோ லைக் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ரிலேஷனாக இருக்கும். இதுக்காக ப்ரொசீஜர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எதுவும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது 10th மார்க் ஷீட்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாருமே 10th ஸ்டாண்டர்ட் எழுதுகிறோம். நம்மளுக்கு வந்து அந்த பப்ளிக் எக்ஸாம் 10th 12th மார்க் ஷீட் கொடுக்குறது யார், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுல டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறதுலேருந்து என்ன வருது, நம்மளுக்கு அந்த சர்டிஃபிகேஷன் வருது, அந்த மார்க்ஸ் வருது. அந்த மார்க்ஸ் அப்படிங்கிறத உங்களால் எங்கே வந்து ப்ரூஃபாக வந்து அப்ளை பண்ண முடியும், யூபிஎஸ்சி எக்ஸாம் கூட அப்ளை பண்ணலாம், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ அதை அவங்க என்னவா கன்சிடர் பண்ணிக்காங்க, ஓகே நான் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் அப்படிங்கிறதா அந்த ஜஸ்ட் சர்டிஃபிகேட்டை மட்டுமே வச்சு நம்புறாங்க. யார் வந்து அதில் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்னா ஜஸ்ட் செக்கிங் மட்டும் பண்ணுவாங்களே தவிர உண்மையிலே நாங்கள் தான் படிச்சிருக்கேனா, நான் உண்மையிலே கரெக்டாக எக்ஸாம் எழுதுனேனா, இல்லை 10th காப்பி அடிச்சு எழுதியிருக்கேனா, அவ்வளோ தூரம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது கிடையாது. இட்ஸ் ஆல் டன் அண்ட் த மியூச்சுவல் ட்ரஸ்ட் பேசிஸ் அப்படிங்கிறதுல தான் நடந்துட்டுருக்கு. ஓகே ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அவன் எழுதியிருப்பான், இந்த மார்க் நல்ல பர்சன்டேஜ் வாங்கியிருக்கான், அந்த பேசிஸில் நான் வந்து இதை வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு மார்க் பேசிஸில் கொடுக்கக்கூடிய ஜாபாக கூட இருக்கலாம். 10th இப்போ ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்லாம் பார்த்தீங்க அப்படின்னு இருந்தால் இந்த மாதிரி 10th 12th மார்க் பேசிஸில் கொடுப்பாங்க. ஸோ லைக் இட்ஸ் பேஸ்ட் அப்பான் மியூச்சுவல் ட்ரஸ்ட் பேசிஸ், தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ஃபினான்ஷியல் ரிலேஷன். இட்ஸ் கம்ஸ் அண்டர் த ஆர்டிகல் 268 அப்படிங்கிறதுலேருந்து 293 அப்படிங்கிறதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ
டேக்ஸ் டிவிஷன் ஆஃப் டேக்ஸ் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு நடுவில் டிவிஷன் ஆஃப் டேக்ஸ் இருந்தது. பட் இப்போ ஜிஎஸ்டி கீழே எல்லாமே கம்ஸ் அண்டர் த காமன் டேக்ஸ் ஸ்லாப் அப்படிங்கிறது கீழே வந்துருச்சு. அண்ட் அமௌண்ட் ஸ்பிளிட்டேஷன் யார் பண்ணுவா அப்படின்னு வந்தால் இட்ஸ் டன் பை த ஃபினான்ஸ் கமிஷன். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆர்டிகல் 280 அப்படிங்கிறதுல வந்து இருக்குது. ஸோ இவங்க தான் ஃபினான்ஷியலி அந்த அமௌண்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் டிவால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ லெட்ஸே வந்து இந்தியன் கவர்மெண்ட்டில் ஒரு 500 கோடி வருதுன்னா 500 கோடியில் ஒரு 300 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, ரிமைனிங் 200 கோடியை நான் என்ன பண்ணுறேன்னா சென்டருக்கு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுக்குறேன். 28 ஸ்டேட்டுக்கும் 200 crore, 300 crore அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும். ஸோ இந்த மாதிரி அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறது எந்த பேசிஸில் ஸ்ப்ளிட் பண்ணணும்? இட்ஸ் பேஸ்ட் அப்பான் பாப்புலேஷனாக இருக்கலாம், இல்லை ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது பேசிஸில் இருக்கலாம். ஏன்னா என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது இப்போ ஒரு ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத மாறிடுச்சு. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி அதுக்கான க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணுறது, எந்த பேசிஸில் அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது, லைக் பெர் கேபிட்டா இன்கம் பேசிஸில் கொடுப்பாங்க. லைக் இந்த மாதிரி அந்த க்ரைட்டீரியாலாம் ஃபிக்ஸ் பண்ணுறது யாருன்னா ஃபினான்ஸ் கமிஷன். இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆக்சுவலாக இதில் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 + 4 members. It is mentioned in the constitution itself. 1 + 4 member. ஒரு chairperson and other 4 persons இருக்கணும். பட் அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷனில் கொடுக்கல. ஜஸ்ட் 1 + 4 மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 280 அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி ஃபினான்ஷியல் ரிலேஷன். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் legislative, administrative and financial relation. So with respect to this, so center executive, central legislative and state executive, state legislature and center state relation அப்படிங்கிற வந்து ஏரியாஸ் வந்து completed. So like quick revision அப்படிங்கிற வந்து is completed. Next we will move on to judiciary. Okay, so next topic we will move on to judiciary. So judiciary அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், கீழே வந்து சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டாப்டு வித் சுப்ரீம் கோர்ட் அண்ட் அதுக்கு கீழே ஹை கோர்ட், அதுக்கு கீழே சபார்டினேட் கோர்ட்ஸ், கிளை நீதிமன்றங்கள். ஸோ இதில் ஃபர்தர் ஸ்பிளிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ there is a session court, okay. So next topic is judiciary. So இதில் இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா டாப்டு வித் சுப்ரீம் கோர்ட் இருக்கும், ஃபாலோடு பை ஹை கோர்ட்ஸ் அண்ட் அது கீழே வந்து நிறைய சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபைனல் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. இந்த ஃபைனல் அப்ளீட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எங்கே தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் தான் இருக்கும். ஹை கோர்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ லைக் கான்ஸ்டிடியூஷனல் பீப்புளுக்கான ரைட்ஸ் அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷே பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஹை கோர்ட். ஸோ ஹை கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ் அப்படிங்கிறத டீல் பண்ணுறதுக்காக தான் ஹை கோர்ட் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதோட சப்டிவிஷன்ஸ் அப்படிங்கிறதா இந்த மாதிரி நிறைய சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆக்சுவலாக சபார்டினேட் கோர்ட் அப்படிங்கிறதுல செஷன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படிங்கிறது வந்து அட் த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும். அதுக்கு கீழே சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அட் த தாலுக் லெவலில் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அண்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்கும். அதே வந்து when it comes to சிவில் கேசஸ்னு வரும்போது சபார்டினேட் ஜட்ஜ் கோர்ட் அண்ட் முன்ஷிப் கோர்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து என்னவா கன்சிடர் பண்ணுறாங்கன்னா கிரிமினல் கோர்ட்ஸ் and that are considered to be civil courts. இதெல்லாம் வந்து கிரிமினல் கோர்ட், அதெல்லாம் சிவில் கோர்ட். ஆக்சுவலாக ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கோர்ட்டா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஸோ ரெண்டுமே சேம் கோர்ட்டு தான். இப்போ செஷன் கோர்ட்டாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருக்கட்டும், ரெண்டும் ஒரே கோர்ட்டு தான், ஒரே ஜட்ஜு தான். பட் ஒரு கிரிமினல் கேஸை டீல் பண்ணும்போது அதை நம்ம செஷன் கோர்ட்டுன்னு சொல்லுவோம், ஜட்ஜை கிரிமினல் ஜட்ஜுன்னு சொல்லுவோம். அதே சிவில் கேஸை டீல் பண்ணும்போது அதை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுன்னு சொல்லுவோம், ஜட்ஜை வந்து சிவில் ஜட்ஜுன்னு சொல்கிறோம். மற்றபடி பார்த்தா பில்டிங் ஒன்று தான், ஜட்ஜும் ஒன்று தான்,
ஒரே பெஞ்ச் தான். ஸோ சேம் திங் தான். ஸோ லைக் ஃபார் த டிஃப்ரென்சியேஷன் கேசஸ்க்கான டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் வித் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறதுல கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் இட் கம்ஸ் அண்டர் த ஆர்டிகல் 124 அப்படிங்கிறதுலேருந்து 147 அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 28 ஜனவரி 1950 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதோட லொகேஷன் இன் நியூ டெல்லி அப்படிங்கிறதுல இருக்குது. ஆக்சுவலாக இட் ஷுட் பி இன் நியூ டெல்லி. இட் இஸ் மென்ஷன் இன் த ஆர்டிகல் 130 itself. பிகாஸ் நான் நியூ டெல்லியிலேருந்து சுப்ரீம் கோர்ட்டை தூக்கணும்னா நான் கான்ஸ்டிடியூஷனே அமெண்ட்மெண்ட் பண்ணால் தான் நடக்கும். பிகாஸ் இது கான்ஸ்டிடியூஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ரைம் பிரான்ச் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ரைம் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது வந்து எங்கே மட்டும்தான் இருக்கணும்னா டெல்லியில் மட்டும்தான் இருக்கணும். அப்போ அதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தான் நான் என்டையர் கான்ஸ்டிடியூஷனே வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அமெண்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் அ வெரி ஹியூஜ் ப்ராசஸ். ஆக்சுவலாக வந்து தெர் ஆர் சப் பிரான்ச்சஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில கோரிக்கைகள் ஸ்டேட் அப்படிங்கிறதுலேருந்து இருக்குது. ஏன் அப்படின்னு வந்தால் நிறைய பெனல்டி ஆஃப் கேசஸ் அப்படிங்கிறது இருக்குது. அஃப்கோர்ஸ் யூ ஆல் நோ தட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் பெனல்டி ஆஃப் கேசஸ் அப்படிங்கிறது வந்து இன் சுப்ரீம் கோர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் thousands ஆஃப் கேசஸ் அப்படிங்கிறது வந்து பெண்டிங் அப்படிங்கிறதுல வந்து இருக்குது. ஸோ அதுக்காக சப் பிரான்ச்சஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் லெவலில் வந்து கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஃபர்தர் டிஸ்கஷன் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ டு ஆல்.